அனைவருக்கும் வணக்கம். நேற்று இந்திய ராணுவத்தோட சார்பா சென்னையில விமான சாகசம் நடைபெற்றது. அது எதுக்கு, அதுல என்னத்துக்கு இவ்வளவு பிரச்சனை ஆனிச்சு, அது எதுக்கு இவ்வளவு பேச பொருளா மாறி இருக்குங்கிறத ஃபுல்லா பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி முதல்ல எதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னா, தமிழ்நாட்டு மக்களிடையே மட்டும் இல்ல, இந்திய மக்களிடையில விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், மக்களுக்கு ராணுவத்தை மேல ஒரு நம்பிக்கை வர வைக்கிறதுக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் ராணுவத்துல சேர்றதுக்கு ஒரு ஆச்சரியம் மூட்டும் விஷயமா இது அமையும் அப்படிங்கிறதுக்காக தான் இது முதல்ல நடைபெற்றது. இதை பார்த்து மற்ற நாடுகளும் இது மாதிரி விஷயம்லாம் இவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு நிகழ்ச்சி. இதுல 5 பேர் சாவாங்கன்னு யாருமே நினைச்சு பார்க்கல. இன்னைக்கு இதை எடுத்துக்கிட்டு எதிர்கட்சி, கூட்டணி கட்சிங்க சில பேர்லாம் அவங்களோட கூட்டணி கட்சி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு இது ஒரு பெரிய அரசியல் பண்றதா நினைச்சுக்கிட்டு ஒரு 5 பேரோட உயிரை இன்னைக்கு கேவலமா பத்தி பேசிட்டு இருக்காங்க. அரசுதான் முழு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி மற்ற கட்சி எல்லாம் போல பேசுதே, அப்படி அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னா 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. எதனால? கூட்ட நெரிசல்னால இல்ல, வெயிலோட தாக்கத்தினால உயிரிழந்திருக்காங்க. தண்ணி இல்லாம எல்லாரையும் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி முன்னாடியே அரசு அறிவித்துருச்சு. அதே போல கொடையை எடுத்துட்டு வர சொல்லி இந்திய ராணுவம் வரைக்கும் சொல்லிச்சு. உணவெல்லாம் எடுத்துக்க சொல்லி எல்லாமே சொல்லிட்டாங்க. இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் முதல்ல வரணும். எல்லாருமே வந்தவங்களை நாங்க காவல்துறை அடிச்சு கொள்ளல. தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலையில வச்சுக்கிட்டு சுட்டு கொண்டாங்களா, அது போல நாங்க மக்களை கூட்ட வச்சு சுட்டு கொள்ளல. இல்ல சாத்தான் குளத்துல தந்தை மகன் அடிச்சவங்களுக்கு அடைக்கலம் நாங்க கொடுக்கல. அதனால இப்ப நாங்க அந்த 5 உயிரை போனது நியாயம் அப்படின்னு சொல்ல கிடையாது. அரசு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கும். உங்களுக்கு இதை பார்க்க முடியலன்னா முன்னாடியே நீங்க உங்களோட கருத்து சொல்லியிருக்க வேண்டியதானே, இது போல பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. இல்ல நீங்க வர வேண்டியதானே, என்ன ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் தான் வருவீங்களா? நீங்க பார்க்க வேண்டியதானே. இதுல அரசியல் பண்ற அளவுக்குலாம் அதுல ஒண்ணுமே கிடையாது. 5 பேர் உயிரிழந்திருக்காங்கன்னா அது ஏற்புடையதுதான். அதுக்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கும். அதுக்காக உங்களாலதான் செத்து போயிட்டாங்கன்னு சொல்றது எந்த காலத்திலும் ஏற்றுக்க முடியாது. ஒரு பைத்தியக்காரன் பேசுற மாதிரிதான் இது. 5 பேரை நாங்க கூப்பிட்டு கொல்ல கிடையாது, கூப்பிட்டோம், அறிவுறுத்தினாங்க. எல்லாரும் சார்பா இந்திய ஆர்மியை அறிவுறுத்திருந்துச்சு, இது மாதிரி எடுத்துட்டு வாங்க கூட எல்லாமே சொல்லிதான் இருந்தாங்க. தெளிவா விளக்கம் கொடுத்திருந்தாங்க. யாரும் கூட்ட நெரிசல்ல சாகல, அதுதான் அதே போல 100 பேருக்கு மேல இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்க சிகிச்சை பலனின்றி யாரும் சாக கிடையாது, எல்லாருமே நல்லா இருக்காங்க. இதை இன்னைக்கு பேசு பொருளா மாத்தி இவ்வளவு கேவலமா அரசியல் செய்யறதுக்கு உங்களால மட்டும்தான் இதெல்லாம் முடியும். நாங்க இதை இப்ப நியாயப்படுத்த வரல. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பேசலாம் அவருக்கு யோக்கியதையே கிடையாது. நாங்க உங்களை மாதிரி கூப்பிட்டு வச்சு கொள்ள கிடையாது. இதுல கும்பகோணத்துல மகாமகம் நடைபெற்றத அதுல 1 இல்ல 2 இல்ல 45 உயிர் பறி போனுச்சு. அதுக்கு காரணம் யாரு? அன்னைக்கு நீராட்டு விழா நடத்தினதுதான். உங்களை போல நீராட்டு விழா நடத்தி நாங்க இங்க எதுவும் உயிரிழப்பு ஏற்படல, ஒரு விழிப்புணர்வு தான் ஏற்படுத்திருக்கு. இது ஒரு சாதனை தான். இது வரைக்கும் இது மாதிரி சாதனை எல்லாம் எங்கேயுமே பண்ணது கிடையாது. நீங்க ஆட்சியில இருந்தீங்க, என்ன சாதனை பண்ணீங்க? நீங்க என்ன சாதனையை கிழிச்சிங்க? நீங்க அடுத்தவன் பண்ணிட்டான்னா அதுல உங்களுக்கு ஐயோ அவன் பண்ணிட்டானா, வைத்தறிஞ்சுனா சாவு. அதுக்காக எதுக்கு இதை வச்சுட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்க? உனக்கு தகுதி இருந்தா நீ அது மாதிரி ஜெயிச்சு நீ நல்லது பண்ணு, யாரு வேணான்றா? நீ பண்ணினா மக்கள் முடிவு பண்ணட்டும், யாரு வரட்டும் யாரு வேணான்னு. உனக்கு என்னத்துக்கு இவ்வளவு எரியுது? இதுல பொள்ளாச்சியில நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை அது மாதிரிலாம் இங்க ஒண்ணும் நடைபெற்றல. போலீஸ் எல்லாத்துக்குமே பாதுகாப்பு எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. எல்லா மக்களும் நீங்க பாசிட்டிவா பேசுற எதையுமே பார்க்காம 4 பேர் தப்பா பேசுற மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. ஒரு தலைவன்றது முதல்ல என்னென்ன நடந்துச்சு வரலாற்றுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். சும்மா வந்தோமா பேட்டியை கொடுத்தோமா போனோமான்னு இருக்கிறது, சும்மா புத்தகம் படிச்சேன் எங்கடா வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி இருக்குல்ல. இதுல 10ஆவதுக்கு அண்ணாமலை இவர் பேசுறாரு, இதெல்லாம் வரவே கூடாது. இல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே முதல்ல நீ என்ன பண்றதுக்கு இங்க வந்திருக்க? அரசியல்வாதியா நான் மக்களோட மக்களா அனுப்பிட்டு படிக்க போயிருக்க. அரசியல படிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அதுல என்ன இருக்கு? படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் அரசியல்ல ஒண்ணுமே கிடையாது. மக்களை முதல்ல படி. இவர் இப்ப போய் லண்டன்ல படிச்சோன்னா இங்க எழுதிட போறாரு, வாட் இஸ் பாலிடிக்ஸ்ன்னு. நாங்க இப்ப எக்ஸாம் வைக்க போறோம், அதுல இது பண்ண போறாரு. இப்ப அட்டன் பண்ணி அவர் பாஸ் ஆகி மக்கள்லாம் போய் ஓட்டு போட போறாங்க. மணிப்பூர்ல பத்தி எரிஞ்சிச்சு, அதை பத்தி பேசுறதுக்கு ஒருத்தனும் இல்ல. இன்னைக்கு வானதி சீனிவாசனுக்கா மூஞ்சில மாதிரி கத்திட்டு இருக்கு விச்சுன்னு ஜாதிய பரப்பி விடுறதுக்கு. அது போலலாம் இங்க நாங்க ஒன்றும் பண்ண கிடையாது. பிஜேபி அரசு இருக்கிற இடத்துல கூட்ட நெரிசல்ல செத்து போன எத்தனையோ லிஸ்ட்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. அதெல்லாம் பண்ணி நாங்க அரசியல் பண்ண விரும்பல. முதல்ல அரசியல்ல ஒரு அடிப்படை அறிவு வேணும். முதல்ல புரிஞ்சுக்கணும் என்ன நடந்திருக்கு, இவங்க ஏதாவது காரணமா, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். தெளிவா விளக்கம் கொடுத்தாங்கல்ல அரசு. இவ்வளவு பேர் வருவாங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க, நீங்க இதெல்லாம் எடுத்துருவாங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. உண்மையிலுமே நீங்க எல்லாம் ஒரு தலைவரா இருந்தா என்ன பண்ணணும்? நீங்களும் உங்களோட சார்பா மக்களுக்கு அறிவுறுத்தலை ஏற்படுத்தணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இது மாதிரிலாம் போங்க, இது மாதிரிலாம் போகாதீங்க, நம்மளும் ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லணும். யாருமே கூட்ட நெரிசல்ல சாக கிடையாது. இதுதான் முதல் பாயிண்ட். யாருமே ஆக்சிடென்ட் ஆகி அங்க சாக கிடையாது. இது 2வது பாயிண்ட்.
யாருமே எங்களோட தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அரசு பொறுப்பே இருக்கும். ஆனா இது எங்களோட தவறு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். எதிர்கட்சி என்ன அரசியல் பண்ணாலும் அங்க வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மற்ற மீடியாவும் எல்லாம் இது பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க என்ன அரசியல் பண்ணாலும் இது எடுபட ஆகாது. ஏன்னா நாங்க ஒன்றும் சுட்டுக்குள்ள நினைச்சுல இது போல பல சம்பவம் இருக்கு. இதெல்லாம் பத்தி பேசி அரசியலாக்க விரும்பல. இது முதல்ல புரிஞ்சுக்கிட்டு முதல்ல எல்லாருமே பேசணும், அவ்வளவுதான்.